ஆஸ்ட்ரோவெட்டின் மீனராசி நேயர்களே, மீன லக்னக்காரர்களே, அன்பு வணக்கம். மீன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி இந்த மீனராசி மண்டலத்திற்கு ஒரு சிறப்பு. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு முடிவுன்னு இருந்தால் தான் ஆரம்ப புள்ளி கிடைக்கும். கடல் சார்ந்த இடம், நீர் சார்ந்த இடம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நீர் குடம், வயிறு, அந்த கருவை சுமக்கக்கூடிய இடம், கரு உருவாகக்கூடிய இடம். அப்போது எல்லாவற்றிற்கும் முதல் ஸ்தானம், முதல் இடம், இந்த பிரபஞ்சத்தினுடைய துவக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் மீனம். இந்த மீனராசி மண்டலத்திற்கு அதிபதி குரு பகவான். குரு எல்லோருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஞானத்தையும், அறிவையும், தெளிவையும், நல்ல ஒரு சிந்தனையையும், உடல் சார்ந்த விஷயங்களில் கொழுப்பு சத்து, அதே நேரத்தில் திருமண பந்தம், சந்தான பாக்கியம், நல்ல கேள்வி, ஞானம், இது எல்லாத்தையும் தரக்கூடிய குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று ரிஷபராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் மிதுன ராசி மண்டலத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரை அங்கே அவர் வலம் வரப்போகிறார். மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரமான ஆருத்ரா நட்சத்திரத்திலும், புனர்வசு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்தில், அந்த புனர்வசுனாலே பெரிய மீன், அந்த நட்சத்திரத்தில் அவர் வலம் வரப்போகிறார். அவர் அங்கிருந்து 8ஆம் இடம் அல்லது மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும், கர்மஸ்தானத்தையும், ஜீவனஸ்தானத்தையும், அதே நேரம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும், அயன சயனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இப்போ முதல் விஷயம், இந்த மீனராசிக்காரர்கள் முதல்ல ஏற்கனவே ஒன்றுத்தில் பயந்துட்டுருப்பீங்க. ஒன்று என்ன பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ராசியில் சனி பகவான் இருக்கிறாரே, இப்போ நம்மளுக்கு 7.5 சனி நடக்குது, இந்த குரு வேற இப்போ 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. இது போன்ற பார்வையிடுறதுனால எனக்கு பிரச்சனைகளா, நன்மைகளா, தீமைகளா ஒன்றுமே புரியலையே, ஒரே டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, இது போன்ற சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொரு யூடியூப் பார்ப்போம், நம்ம ஒவ்வொரு புக்ஸையும் படிப்போம், நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே போட்டுக்குவோம். ஆனால் தெளிவு இருக்காது. அதனால் என்ன ஆகுது, ஒரு கோபம், ஒரு விரக்தி. எல்லா ஞானமும் இருக்கக்கூடியவங்க நீங்கள், எல்லா அறிவும் இருக்கக்கூடியவங்க நீங்கள். ஆனால் எப்போ அந்த விரக்தி வருது, நம்மளுக்கு சில தடைகள், சில தடங்கல்கள், சில தோல்விகள் வரும் பொழுது, அப்போது அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி? அப்போது சுய ஜாதகத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சுய ஜாதகத்தில் குரு பகவான் ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கே இருக்கிறார், அவர்னால எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது, அவர் எனக்கு நல்லவரா கெட்டவரா, இப்போது வரக்கு போகிற குரு பகவான் எனக்கு என்னென்ன செய்ய போகிறார், இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணணும். அதே நேரம் கோச்சார பலன்களும் கஷ்டத்தை கொடுத்து சுய ஜாதகமும் நன்றாக இல்லைன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக அவர் இருக்கிற இடத்தை பாழ் பண்ணுவார். இப்போ சுகஸ்தானம் கெடுதுன்னா எதனால் கெடுதுன்னு பார்த்துக்கணும். குரு பகவான் இப்போ எந்தெந்த இடத்த பார்க்குறார், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இப்போது உங்களுடைய சுகஸ்தானம் கெடுது அப்படின்னு சொன்னால் இதை 2 விதமாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம், உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைய போகிறது, உங்களுடைய தொழில் மேன்மை அடைய போகிறது, உங்கள் தொழிலில் நீங்கள் கொடிக்கட்ட பறக்க போகிறீங்க.
இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள் விலக போகிறதுங்கும் பொழுது, தொழில் அபிவிருத்தி, தொழில் விருத்தி ஆகும் பொழுது கண்டிப்பாக தூக்கம் கெட்டுரும். தூக்கம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வேறு நாட்டு வேறு ஊரும் தேடி ஓடிட்டு போயிட்டு இருப்பீங்க. மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் சொல்லி இப்போ உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தூக்கம் கெடும். தூக்கம் போச்சுன்னா சுகம் கெடும், அவ்வளோதான். இப்போ இந்த தூக்கமும் சுகமும் கெடும் பொழுது நம்ம எந்த இடத்துல நம்மளை சரி பண்ணிக்கணும்? நிம்மதியாக தூங்கணும், நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் தூங்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனை வரும். அதுதான் 8ஆம் இடம். அப்போ கஷ்டங்கள் வருது. எதன் மூலமாக கஷ்டங்கள் வருது? தொழில் அபிவிருத்தி அடைகிறதுனால கஷ்டங்கள் வருது. தொழிலில் முன்னேற்றம் அடைகிறீங்க, இந்த இடத்துல கஷ்டப்படுறீங்க. இல்லை எனக்கு தொழில் முன்னேற்றமே வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லா சுகமாக தூங்கலாம். மறைந்திருக்கிற பொருள் என்னங்கிறத உங்களுக்கு குரு காமிச்சு கொடுக்க போகிறார். இது ஏதோ தொலைச்சிருப்பீங்க, தங்கம் ஏதாவது தொலைஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில், அது கிடச்சிரும். ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்லாம் தொலைச்சிருப்பீங்க, எங்கேயோ ஞாபகம் மறதியாக வச்சுருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய மூதாதையர்கள்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், அதெல்லாம் எங்கேயாவது வச்சுருப்பீங்க, அதெல்லாம் இப்போ கிடைக்கும். ரொம்ப அறிவுபூர்வமாக, தெளிவுபூர்வமாக உள்ள ஆராய்ந்து சென்று ஜெயிப்பீங்க. ஏன்னா புத்தி அப்படி வேலை செய்யும். நல்ல ஞானம் கிடைக்கும். எப்போ மறைபொருள் கிடைக்கிறதோ அப்போது தெளிவு கிடைக்கிறது. திருமணமாக போகுதுங்க, அதில் செலவு இருக்கும் இல்லையா? திருமணமாக போகுது, தூக்கம் கெடும் இல்லையா? அப்போது நீங்கள் இத்தனை நாள் இருந்த சுகத்துக்கும் இப்போ சுகம் மாறுது. அப்போது நம்மளுடைய மன ரீதியான மாற்றங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் வரும்பொழுது அப்போது அது சுகம் தானங்க. ஒரு மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இழக்கிறீங்க, அது உங்களுக்கு சுகத்தை இழக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு மாற்றம் வருது, அதனால் விருத்தி அடையுது. உங்களுடைய பெயர் புகழ் வெளியில் வருது இல்லையா? உங்களுடைய கௌரவம் வெளியில் வர்றது இல்லையா? 10ஆம் இடத்தை பார்க்குறாரே, அதனால் உங்களுக்கு சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. இந்த கஷ்டங்களும் வரும். ஒரு இடத்துல ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது. அதிலிருந்து வெளிவருவதற்கும் இப்பொழுது நாம் சொன்ன கஷ்டங்கள் எந்த ரூபத்தில் வருகிறது, அது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அது எந்த ரூபத்தில் வருகிறது, என்ன மாதிரியான எனக்கு பிரச்சனைகளை தரும், அப்போ அதுலேருந்து நான் வெளில வர்றது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஸ்ட்ரோ ஸ்பீக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. ஆஸ்ட்ரோவெட்டில் மிக சிறந்த ஜோதிடர்கள் இருக்காங்க. அவர்களை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இறை அருள் உங்களுக்கு என்றும் இருக்கட்டும். ஆஸ்ட்ரோவெட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.